கிறிஸ்துவின் அன்பான தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கலாம். சங்கீதம் 33ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம். கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம். கர்த்தர் யாரை தம்முடைய ஜனமாக தெரிந்து கொண்டாரோ அவர்கள் பாக்கியவான். இந்த உலகத்திலே எவ்வளவோ ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் தெரிந்து கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்பதை ஒருபோது நாம் என்ன செய்யக்கூடாது. அதனால் நாம் கர்த்தரின் ஜனமாய் இருக்கிறோம். இன்னும் கர்த்தருடைய ஜனமாய் நாம் இருக்க வேண்டும். அப்பொழுது நாம் பாக்கியவான்களாய் இருப்போம். பிறகு யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாயிருப்பேன். உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் அவருடைய ஜனமாக நம்மை சேர்த்து கொண்டு எகிப்திலே எகிப்தியர் பலவிதமான சுமைகளை நம்முடைய ஜனங்கள் மேல் சுமத்தினார்கள். அல்லேலூயா. ஆனா அந்த சுமைகளை ஆண்டவர் என்ன செய்வார்? நீக்கி விடுவிக்கிற கர்த்தர். அப்ப எந்த சுமை நமக்கு இருந்தாலும் அந்த சுமைகளை ஆண்டவர் நீக்கி நம்மை விடுவிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய ஜனங்களுக்கு இப்படியாக ஆண்டவர் நிறைய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். நான் சிறு வயதிலிருந்தே அநேக சாட்சிகள் சொல்லுகிறதை கேட்டிருக்கிறேன். சாட்சிகள் ரொம்ப அதிசயமாயிருக்கும். கிராமங்களிலே கூட சிறு வயதிலிருந்து சாட்சிகள் சொல்வார்கள். எனக்கு அன்றும் ஆச்சரியமாக இருக்கிறது, இன்றும் ஆச்சரியமாக இருக்கும். அது கிராமங்களிலே இருக்கிற பெற்றோர்களுக்கு வேத அறிவு குறைவாக இருந்தாலும் அவர்கள் ஆலயத்துக்கு செல்வதும் ஜெபிப்பதும் குறைவில்லாமல் செய்கிறார்கள். அவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல கல்வியை கொடுக்க அறிந்திருக்கிறார்கள். அவருடைய பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள். ஆச்சரியமா இருக்கு. சென்னை பட்டணத்திலே இருக்கிற பெற்றோர்கள் கூட அப்படிப்பட்ட ஒரு கல்வியோ ஒரு வேலையோ பிள்ளைகளுக்கு பெற்றுக் கொடுக்க முடியவில்லை. ஆனால் கிராமங்களிலே பாருங்க, 10 வீடு இருந்தா கூட அதுல ஒரு 2 வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் வெளிநாடுகளிலே இருக்கிறார்கள் என்று சொல்வார்கள். இங்கே பாருங்க, ஒரு தெருவை எடுத்துக்கொண்டா கூட ஒரு பிள்ளை கூட வெளிநாடுல இருக்கிறதா சொல்றது கடினமாக இருக்கிறது. ஏன் என்று சொன்னால் அங்கே அந்த உபத்திரவத்தின் மத்தியிலே அவருடைய ஜபம். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் எவத்திலே படுகிற உபத்திரவத்தை பார்க்கவே பார்த்தேன். அல்லேலூயா. அவர்கள் உபத்திரவத்தின் மத்தியில் இருக்கிறார்கள், கஷ்டத்தின் மத்தியில் இருக்கிறார்கள், மிக குறைவான வருமானம் உடையவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் இரவும் பகலும் பண்ணுகிற ஜபம் ஆண்டுடைய சமூகத்தில் போய் கேட்டுகிறார். அன்று ஆனாலும் சரி, இன்று ஆனாலும் சரி. அதனால கிராமத்தில் இருக்கிற அந்த தாய்மார்களுடைய ஜபம் பிள்ளைகளுக்கு பெரிய ஆசீர்வாதங்களை கொடுக்கிறது. அல்லேலூயா. அதனால நாமும் அதிகமா என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். எகிப்தியர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் மேல நிறைய சுமைகளை சுமத்தினார்கள். அல்லேலூயா. அந்த சுமைகளை சுமந்தபடியே அவர்கள் ஜெபித்தார்கள், ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார். அதனாலதான் ஆண்டவர் அவர்களை அங்கே இருந்து விடுவித்தார். பாலுந்தேன் ஓடுகிற கானான் தேசத்தை
அவர்களுக்கு சொந்தமாய் கொடுத்தார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறா தேவனாயிருக்கிறார். நம்முடைய ஜெபத்தை தள்ளாத தேவனாகவும் இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். கஷ்டம் எவ்வளவு பெரிது என்பதல்ல, ஜெபம் எவ்வளவு பெரிது என்பதை ஆண்டவர் பார்க்கிறார். அல்லேலூயா. நாம் பெரிதான ஜெபங்களை ஏறெடுக்கும் போது உங்கள் குடும்பத்திற்கு பெரிய ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் சீயோனில் இருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். சீயோனில் ஆசீர்வதிக்கிற தேவன் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதங்களை காணும்படியாக கூட நம்மை நடத்துகிறார். அல்லேலூயா. அதனால ஜெபம் முக்கியம். யார் ஜெபிக்கிறார்களோ அவர்கள் தான் கர்த்தருடைய ஜனம். அவர்களுக்கு தேவன் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறார். அல்லேலூயா. பாருங்க, நாம் இந்த ஆண்டவருடைய ஜனமாய் இருந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொண்ட வேதம் சொல்லுகிற ஒவ்வொரு சில காரியங்களை நாம் பார்க்கலாம். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நீ பரதேசியாய் தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கும் உனக்கு பின்வரும் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாயிருப்பேன் என்றார். அல்லேலூயா. பாருங்க, 1ஆம் வசனத்துல பார்க்கும்போது ஆபிரகாம் 99 வயதான போது ஆபிரகாமுக்கு தரிசனமாகி நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அல்லேலூயா. 99 வயசாகுது. 75 வயதிலே ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு தரிசனம் கொடுக்கிறார். உன் சந்ததியை நான் என்ன செய்வேன்? ஆமா, வானத்து நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருக பண்ணுவேன். இப்ப 25 வயசு ஆக போகிறது. ஆபிரகாம் கேட்கிறார். ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பாக இருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறது இப்பொழுது அதான் சொல்ல, எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாயிரு. அல்லேலூயா. அதான் 8ஆம் வசனம். பரதேசியாய் தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கும் உனக்கு பின்வரும் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாயிருப்பேன். அல்லேலூயா. சுமார் 4000 ஆண்டுகளுக்கு முன்பாக தேவன் ஆபிரகாமோடு பண்ணின ஒரு உரையாடல். அல்லேலூயா. இன்றைக்கு அந்த கானான் தேசம் அவருடைய ஜனங்களுடைய கருத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. தினமும் யுத்தம் தாங்கிய நடந்து கொண்டிருக்கிறது. நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. எங்கிருந்துதான் ஆயுதங்களை கொண்டு வருகிறார்கள்? கொண்டு வருகிற ஆயுதங்களை எங்கே மறைத்து வைத்திருக்கிறார்கள்? இந்த ஜனங்கள் எங்கேதான் மண்ணுக்கடியிலே தங்கி இருக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. எல்லாம் ஆச்சரியமாக இருக்கிறது. நம்ம இந்தியாவில் கூட பதுங்கு குழிகளே கிடையாது. இப்போ ஒரு யுத்தம் வந்துச்சுன்னா நம்ம எங்க போய் பதுங்கி உட்கார்ந்துக்குவோம்? இடம் இல்லை, ஒரு இடமும் கிடையாது நமக்கு. நாம் அப்படியே அந்த குண்டு விழுந்து சாக வேண்டியதுதான். அல்லேலூயா. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, நம்முடைய சொந்த ஜனத்திற்கு ஆண்டவர் பாருங்க, அவன் இருக்கிற இடம் கொஞ்சமா இருந்தாலும், அந்த இடத்துக்கு மேலே வீடு இருந்தாலும், இடத்துக்கு அடியிலே ஃபுல்லா என்ன இருக்கிறது? சுரங்க பாதைகள். அல்லேலூயா. அங்கே எக்காலம் ஊதும் போது அவர்கள் எல்லாரும் போய் அங்கே இந்த சுரங்க பாதைக்குள்ள என்ன செய்யணும்? ஒழித்து கொள்ள. அவர்கள் எவ்வளவு ஆச்சரியமான நடத்தலா இருக்கிறது. தேவனுடைய ஜனங்களை கர்த்தர் எப்படி நடத்துகிறார்? அவர் எருசலேமின் மேல் பறந்து காக்கிற, ஆமா, பறந்து காக்கிற பட்சியை போல எருசலேமின் மேல் ஆதரவாயிரு. ஏவுகணைகள் வந்து கொண்டே இருக்கிறது. எல்லா ஏவுகணைகளையும் தகர்த்து எரிந்து உடைத்து விடுகிறார்கள். அல்லேலூயா. அதான்
ஆண்டவர் எருசலேமின் மேல் ஆதரவாய். இதை ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், நாமும் அவருடைய ஜனமாய் இருப்பதனால் நமக்கு தேவன் ஆதரவாய் இருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் இங்கே சொல்லுகிறார், நீ பரதேசியாய் தண்டு அங்கே இருக்கிற கானான் தேசம் முழுவதும் உனக்கு உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாய். அப்ப நமக்கும் இந்த வாக்குத்தத்தங்களை வைத்துதான் ஜெபிக்கும் போது கர்த்தர் அற்புதங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நாம் பரதேசிகளாய் தங்கி வருகிற இந்த சென்னை பட்டணத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி கர்த்தர் தான் உதவி செய்வார். அல்லேலூயா. கொஞ்சம் வருடங்களுக்கு முன்பாக, ஒரு 30 வருடங்களுக்கு முன்பாக 1 லட்சம் ரூபாய் இருந்தால் ஒரு இடம் வாங்கி விடலாம், அல்லது ஒரு வீடு வாங்கி விடலாம். இப்பொழுது 1 கோடி ரூபாய் தேவைப்படுகிறது. அல்லேலூயா. 1 கோடி ரூபாய் இருந்தா கூட வாங்குறது கஷ்டமா இருக்கு. கேட்டா 2 கோடிங்கிறாங்க, 3 கோடிங்கிறாங்க. எல்லாம் கோடிகளாய் இருக்கிறதற்கு கேடிகள் ஆயத்தமாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. நமக்கு நினைச்சே பார்க்க முடியல. கோடி என்ன பேப்பர்ல ஒரு புக்கில் 1 கோடி தடவை கோடின்னு எழுதனாலே எழுத முடியாது. அல்லேலூயா. ஆனால் இந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள செய்ய கர்த்தரால் கூடும். அல்லேலூயா. லட்சமானாலும் சரி, கோடிகளானாலும் சரி, நாம் ஆண்டவரை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாய் இருந்தால் நல்ல பொக்கிசாலி ஆகிய வானத்தை ஆண்டவர் திறப்பார். கூப்பிடலைன்னா, ஜெபம் செய்யலைன்னா ஆண்டவர் கூப்பிட மாட்டார். அல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி கூப்பிடலைன்னா ஆண்டவர் ஒன்றும் கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. ஜெபம் செய்வதற்கு நேரமில்லை. இது ரொம்ப கொடுமையான ஒரு காரியமா இருக்கு. ஜெபம் செய்யறதுக்கு நேரம். ஏதோ வயோதிபர்கள் ஜெபம் செய்ய முடியலைன்னு சொன்னா கூட கர்த்தர் கொஞ்சம் இறங்குவார். அல்லேலூயா. ஆனா ஜெபம் செய்வதற்கு நேரம் இல்லை என்று சொன்னால் அது ஒரு கடுமையான தண்டனைக்குரிய ஒரு குற்றம். ஜெபிக்கணும், உட்கார்ந்து ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஒரு சின்ன வியாதியோ பலவீனமோ வந்தா டாக்டர் கிட்ட போய் 2 மணி நேரம் கியூல நிக்கிறாங்க. அல்லேலூயா. அதுக்கெல்லாம் நேரம் இருக்கிறது. வீட்டில் ஒரு 1/2 மணி நேரம் உட்கார்ந்துருந்து ஜெபம் பண்ண முடியல. அல்லேலூயா. அடுத்த வசனம் பாருங்க. யாத்திராகமம் 29ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரர் நடுவே நான் வாசம் பண்ணி அவர்களுக்கு தேவனாயிருப்பேன். தங்கள் நடுவே நான் வாசம் பண்ணும்படி எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினதான் தங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அவர்கள் அறிவார்கள். இஸ்ரவேல் புத்திரர் நடுவே நான் வாசம் பண்ணி அவர்களுக்கு தேவனாயிருப்பேன். இஸ்ரவேல் புத்திரர் நடுவே நான் வாசம் பண்ணி அவர்களுக்கு தேவனாய். உபாகமம் 29ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவர் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. அல்லேலூயா. 33ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவர் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு ஜெகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பார். இஸ்ரவேலே நீ கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? அல்லேலூயா. அப்ப தேவ ஜனத்துக்கு ஒப்பானவர்கள் ஒருவருமே இல்லை. அவர்களுக்கு தேவன் எப்பொழுதும் அவர்களோடு கூட தேவன் இருக்கிறபடியால் அவர்கள் தான் மேன்மையானவர்கள். அல்லேலூயா.
அவர்கள் அவ்வளவு மேன்மையானவர்களா இருந்தாலும் பாருங்க, 22ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே, இஸ்ரவேலின் துதிகளுக்குள், இஸ்ரவேல் ஜனங்களா இருந்தாலும் ரட்சிக்கப்பட்ட ஜனமா இருந்தாலும் துதி இல்லை என்றால் அங்கே ஆண்டவர் என்ன செய்ய முடியாது? வாசம். நான் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறேன், பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறேன், நான் ஞானஸ்நானம் எடுத்து 40 வருடங்கள் ஆகிறது என்றெல்லாம் சொல்லலாம். ஆனால் துதி இருக்கிறதா? இஸ்ரவேலின் துதிகளுக்குள் தேவன் வாசம் செய்கிறார். அல்லேலூயா. நீ ரட்சிக்கப்பட்ட ஜனமா இருந்தாலும் உன் வாயிலே துதி வரவில்லை என்றால் தேவன் அங்கே வாசம் செய்ய மாட்டான். எல்லாருக்கும் நல்ல பிள்ளைகளை திட்டும் போது நல்ல சத்தம் வருகிறது, வீட்டுக்குள்ள சண்டை போடும் போது நல்ல சத்தம் வருகிறது. ஆனால் துதிக்கும் போது மட்டும் ஏன் சத்தம் வர மாட்டேங்கிறது? அல்லேலூயா. இது உங்களை துக்கப்படுத்தும்படிக்கு சொல்லுகிற வார்த்தை அல்ல. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே இந்த வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. துதிக்கு சத்தம், துதியினாலே சத்தம் வரணும். அல்லேலூயா. துதியின் சத்தத்தை துணிக்க பண்ணி குற்றமில்லாமையிலே என் கைகளை, அல்லேலூயா, துதிக்கிற சத்தத்தை என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்து கேட்கிற அளவுக்கு அதை சொல்லணும். நான் மௌனமா இருந்து துதிப்பேன். என்ன பஸ்லையா போறேன் மௌனமா இருந்து துதிக்கிறதுக்கு? இல்லை வேலை செய்யற இடத்துலயா மௌனமா துதிக்கிறேன்? அது பரவாயில்ல. நான் வீட்டில் இருக்கும்போது துதி சத்தமாய் வர வேண்டும். துதியின் சத்தத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? துணிக்க பண்ண வேண்டும். அல்லேலூயா. அதனால தேவன் துதியின் நடுவே என்ன செய்கிறார்? வாசம். ஒரு துதி இல்லைன்னா ஆண்டவர் வாசம் செய்ய மாட்டார். துதி இல்லைன்னா வாசம் செய்ய மாட்டார். இப்போ துதி இல்லைன்னா அங்க என்ன இருக்குதுன்னு அர்த்தம்? சாத்தான் இருக்கிறான் என்ற அர்த்தம். அல்லேலூயா. நாம் சத்தமாய் துதிக்கவில்லை என்றால் அங்கே சாத்தான் இருக்கிறான். அதனாலதான் துதி வரமாட்டேங்குது வாயில. அல்லேலூயா. அதனால கிறிஸ்துவுடன் அன்பானவர்களே, துதியின் சத்தத்தை நாம் துணிக்க பண்ண வேண்டும். துதி சத்தமாய் வர வேண்டும். அப்படி சாத்தான் ஓடி போவான். இயேசு நம்முடைய நடுவே வாசம் செய்வார். அல்லேலூயா. அடுத்தபடியாய் பாருங்க, எரேமியா 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். என் வாக்குக்கு செவிகொடுங்கள், நான் உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்களுக்கு கற்பிக்கும் எல்லா வழியிலும் நீங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படிக்கு நடுவுங்கள் என்கிற விசேஷத்தையே அவர்களுக்கு சொல்லி என் வாக்குக்கு செவி கொடுங்கள், அப்பொழுது நான் உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாய். ஆண்டுடைய வார்த்தைக்கு நாம் என்ன செய்யணும்? செவி கொடுக்க. வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும். ஆண்டவர் ஒரு உமையை சொல்லும் போது சொல்லுவார், ஒருவன் விதை விதைக்க புறப்பட்டான், சில விதைகள் வழி அருகே விழுந்தது, சில விதை கற்பாறை இடத்தில் விழுந்தது, சில விதை முள்ளுள்ள இடத்தில் விழுந்தது, சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது. அல்லேலூயா. அதே மாதிரி சில விதை தான் நல்ல நிலத்தில் என்ன செய்கிறது? விழுகிறது. அப்போ அது நல்ல நிலமாய் நாம் இருக்க வேண்டும். அந்த சில விதை நம்மிடத்திலே விழுகிறதா இருக்க வேண்டும். நம்முடைய இருதயத்திலே அந்த விதை விதைக்கப்பட்டதா இருக்க வேண்டும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த நாளின் வார்த்தை, இந்த நாளின் வாக்கு எனக்காக கொடுக்கப்பட்டது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. என் வாக்குக்கு செவி கொடுத்தார்,
நான் உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாய். வாக்குக்கு செய்ய கொடுக்க வேண்டும். ஏசாயா எரேமியா 24:7 வாசிங்க. நான் கர்த்தர் என்று அறியும் இருதயத்தை அவர்களுக்கு கொடுப்பேன், அவர்களின் ஜனமாயிருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் தங்கள் முழு இதயத்தோடு என்னிடத்தில் திரும்புவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். நான் கர்த்தர் என்று அறியும் இருதயத்தை அவர்களுக்கு கொடுப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள், நான் அவர்களுக்கு. கர்த்தர் என்று நானே கர்த்தர் என்று அறிகிற இருதயத்தை அவர்களுக்கு கொடுப்பேன். இயேசு தானே அதிசய தெய்வம், இன்னும் ஜீவிக்கிறார் தெய்வம். இயேசு தானே அதிசய தெய்வம், இன்னும் ஜீவிக்கிறார் தெய்வம். அதிசயமே அவர் அவதாரம், அதிலும் இனிமை அவர் உபகாரம். அதிசயமே அவர் அவதாரம், அதிலும் இனிமை அவர் உபகாரம். அவரை தெய்வம் கொள்வதே பாக்கியம், அவரில் நினைத்து இருப்பதே சாட்சியம். அதிசய தெய்வம், இயேசு அதிசய தெய்வம், அவர் இன்னும் ஜீவித்துக் கொண்டிருக்கிற தெய்வம். அதனாலதான் அவர் சொல்றான், கர்த்தர் என்று அறியும் இருதயத்தை அவர்களுக்கு. எப்படிப்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும், எப்படிப்பட்ட பிரச்சனைகள் நம்மை சூழ்ந்து இருந்தாலும், இயேசு நாம் தெய்வம் என்பதை நாம் அறியும் போது பிரச்சனைகள் நம்மை விட்டு விலகி போகும். அல்லேலூயா. நான் ஊழிய தொடக்கத்துல ரொம்ப கஷ்டமா இருக்கும், செலவுக்கு கூட காசு பண்ண இருக்கும். ஊழிய தொடக்கத்துல நம்ம யார் ஊழியத்துக்கு கூப்பிடுவாங்க? அல்லேலூயா. தெரியாது, யாருக்கும் தெரியாது நம்ம யாருன்னே தெரியாது. நான் என்ன பண்ணுவேன்னா, வேத புஸ்தகத்தை எடுத்து சங்கீதம் 1 இருந்து வாசிக்க தொடங்குவேன். அல்லேலூயா. ஏன்னா சங்கீதம் கொஞ்சம் வாசிக்கிறதுக்கு எப்படி இருக்கும், ஈஸியாக இருக்கும். அதனால சங்கீதம் 1 இருந்து வாசிப்பேன், வாசித்து கொண்டே இருப்பேன். ஒரு 75-80 எல்லாம் ஓடிட்டே இருக்கும். அல்லேலூயா. ஆனா பாருங்க, இப்படி நான் செய்யும் போது எனக்கு அற்புதங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். யாரோ ஒரு நண்பர், அவர் இயேசுவை அறியாதவராகவும் இருக்கலாம், இயேசுவை அறிந்தவராகவும் இருக்கலாம். இயேசுவை அறிந்தவர்களாக இருந்தால் பிள்ளைகளுக்கு ஏதாவது வாங்கி வருகிறது மாத்திரமல்ல, போகும்போது ஒரு காணிக்கை என்ன செய்வார்கள், கொடுத்து வரும். இயேசுவை அறியாத நண்பர்கள் என்று சொன்னால், அங்கே 2 பிள்ளைங்க இருக்குது, நம்ம சும்மா போகக்கூடாதுன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுவாங்க, நிறைய பொருள் எல்லாம் வாங்கி வருவாங்க. இப்படிதான் தொடக்கத்தில் தேவன் என்ன ஆசீர்வாதத்தை கொடுக்க தொடங்க. அப்போ வேதம் என்ன சொல்லுகிறது, நான் கர்த்தர் என்று. ஆமா, இயேசு அதிசயங்களை செய்கிறவர். எந்த இருதயத்தை ஆண்டவர்தான் கொடுப்பார். அல்லேலூயா. நாம் அங்கலாக்கியும் தேவையில்லை, புலம்பவும் தேவையில்லை. நிச்சயமா இயேசு நம்மை கைவிட மாட்டார். ஆகாயத்து பறவைகளை போஷிக்கிற தேவன் நம்மையும் போஷிப்பார். காட்டு புஷ்பங்களை உடுத்து வைக்கிற தேவன் நம்மையும் மத்தேயு எழுதும்போது இப்படி எழுதவோ தாகமா இருக்கு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்பொழுது அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது ஏழெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். மத்தேயு எழுது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியையும் நாம் என்ன செய்ய வேண்டும், தேட வேண்டும். தேடும்போது
இவைகளெல்லாம் நமக்கு கூட கொடுக்கும். முயற்சி பண்ணி பாருங்க. கஷ்டத்தின் மத்தியில் என்ன செய்யுங்க, கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறதை கொஞ்சம் செய்து பாருங்கள். அப்படி செய்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக கர்த்தர் நமக்கு என்ன செய்வார்? அற்புதங்களை செய்வார். ஒரு வேலைக்கு போறதா இருந்தாலும் இல்லை ஒரு இன்டர்வியூக்கு போகிறதா இருந்தாலும் ஜபத்தோடு போக வேண்டும். கொஞ்சம் நேரம் என்ன செய்யணும்? ஜெபம். போற நேரத்தில் ஜெபிக்கிறது இல்லை. ஒரு நாளைக்கு முன்ன ராத்திரியே என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். அப்பொழுதுதான் மனுஷர் கண்களை தையும் தேவ கிருபையும் அங்கே உண்டாகும். அல்லேலூயா. நான் எத்தனையோ பிள்ளைகளை பார்க்கிறேன். போகிறார்கள், இன்டர்வியூக்கு போய்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் சில பிள்ளைகள் 1 அல்லது 2 இன்டர்வியூக்கு போன உடனே ஆமா நல்ல வேலை கிடைக்கிறது. அதனால கிறிஸ்துவுடன் போனார்களே, ஆண்டுடைய வாக்குக்கு செவி கொடுக்கும். அவர் நமக்கு தேவனாயிருப்பார், நீங்கள் அவருக்கு ஜனமாயிருப்பீர்கள். அல்லேலூயா. அதனால வாக்குக்கு, ஆண்டுடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? செய்யணும். கன்னிகைகள் 10 பேர். வேதம் சொல்லுகிறது 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாத. ஏன் புத்தி இல்லைன்னா, எல்லாரும் மணவாளன் வருகிறார் என்ற சத்தத்தை கேட்டவுடன் ஆயத்தமாகிறார்கள். அல்லேலூயா. தீவட்டிகளை எரிய வைக்க வேண்டும். மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக தீவட்டிகளோடு போக வேண்டும். அல்லேலூயா. 5 பேருக்கு கையில எண்ணெய் இருக்கிறது. 5 பேருடைய கரத்தில் என்ன இல்லை? எண்ணெய். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? புத்தி உள்ள கன்னிகளா இருக்கிறோமா, இல்ல புத்தி இல்லாத கன்னிகளா இருக்கிறோம்? ஆயத்தம் உள்ளவர்களா இருக்கிறோமா, ஆயத்தம் இல்லாதவர்களா இருக்கிறோமா? அல்லேலூயா. ஆண்டுடைய வாக்குக்கு செய் கொடுக்கிறவர்களா இருக்கிறோமா, ஆண்டுடைய வாக்குக்கு செய் கொடாதவர்களா இருக்கிறோம் என்பதை ஆராய்ந்து பார். அவருடைய வார்த்தைக்கு தேவ காலம் வழங்கும் போது நாம் எல்லாம் மறுரூபமாக வேண்டும். மறுரூபமாக இல்லைன்னா மணவாளனோடு நாம் என்ன செய்ய முடியாது? போக முடியாது. இப்ப ஆண்டுடைய வாக்கு செய் கொடுத்தா எல்லா காரியமும் நடக்கும். வாக்கு செய் கொடுக்கவில்லை என்றால் ஒன்றும் நடக்காது. அல்லேலூயா. தேவியதாகமம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நான் அவர்கள் நடுவே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் ஜனமாயிருப்பீர்கள். நான் உங்கள் நடுவே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன். அல்லேலூயா. இப்ப நம்முடைய நடுவில் ஆண்டவர் என்ன கொண்டிருப்பாரு? உலாவி கொண்டிருப்பார். அல்லேலூயா. இப்ப நாம் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய நடுவே ஆண்டவர் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்? உலாவி கொண்டிருக்கிறார். நாம் வீட்டிலே இருக்கும் போது நம்முடைய நடுவே தேவன் உலாவி கொண்டிருக்கிறார். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? பரிசுத்தர். இப்ப நாம் எப்படி இருக்க வேண்டும்? பரிசுத்தரா இருக்க வேண்டும். அல்லேலூயா. நாம நடுவே உலாவுகிற தேவன் பரிசுத்தரா இருக்கிறபடியால் நாமும் பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்க. அதான் சொல்லப்பட்டிருக்க, நான் உங்கள் நடுவே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன். சர்வ வல்லமை உள்ள தேவன், சர்வத்தையும் படைத்த தேவன், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானாயிருக்கிற தேவன், வானங்களிலே சிங்காசனத்தை சாபித்து சர்வத்தை ஆளுகிற தேவன் நம்ம மத்தியிலே உலாவுனா எப்படி இருக்கும்? குறைவு இருக்குமா நமக்கு? ராஜா, அவர் ராஜாதி ராஜா. ஹல்லேலூயா. அவர் நம்முடைய நடுவிலே உலாவுனா குறைவு இருக்குமா? நினைச்சு பாருங்க. உலக பிரகாரமோட
ஏதோ எத்தனை பேர் ஆளுகிறார்கள், அவர்களுக்கு நண்பர்களாகவோ அவர்களுக்கு சொந்தக்காரங்களாக இருக்கிறவர்களுக்கு குறை வருமா? வராது. அதே மாதிரி ராஜாதி ராஜா நம்முடைய நடுவே உலாவினார், நான் குறை இருக்குமா? அவர் நம்முடைய தேவன். அவர் நமக்கு அவருடைய புத்திர சுவீகாரத்தின் ஆவியை தந்திரு. அதனால நமக்கு எல்லா ஆசீர்வாதம். இப்போ நடக்கிறது என்னன்னா, தேவன் நம்ம மத்தியில உலாவுறதுக்கு இடம் கொடுக்கறது இல்லை, தேவன் நம்ம மத்தியில வாசம் செய்யறதுக்கு இடம் கொடுக்கறது இல்லை, துதிக்கிறது இல்லை, சோத்தரிக்கிறது இல்லை, வேதம் வாசிக்கிறது இல்லை, ஜெயிக்கிறது இல்லை. ஒண்ணுமே செய்யாத கிறிஸ்தவர்கள் தான் உலகத்துல இன்றைக்கு அதிகமான கிறிஸ்தவர்கள். ஒன்றுமே செய்யாத கிறிஸ்தவர்கள் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்படி இருப்பார்களா என்று சங்கீதக்காரன் சொல்லும் போது சொல்லுகிறார், தேவன் பக்தி உள்ளவர்களை தமக்காக, பக்தி உள்ளவர்களை தான் அவர் தெரிந்து கொண்டார். பக்தி இல்லாதெல்லாம் கிறிஸ்தவனே கிடையாது. பக்தி இல்லாதவன் எல்லாம் கிறிஸ்தவனே. தேவ காலம் முழங்கும் போது போக முடியாது, பறக்க முடியாது. அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். அல்லேலூயா. ஜெயம் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். அவன் என் குமாரனாயிருப்பான். ஜெயம் யாருக்கு கிடைக்கிறதோ, ஜெயமுள்ள வாழ்க்கை யார் வாழுகிறார்களோ அவர்களுக்கு இயேசு தேவனாயிரும். அல்லேலூயா. ஜெயம் இல்லை என்றால், ஜெயமுள்ள வாழ்க்கை வாழவில்லை என்றால் இயேசு அவர்களுக்கு தேவனாய் இல்லை, இயேசு அவர்களுக்கு தேவனாக இல்லை. அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். அல்லேலூயா. அதனால ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ நாம் ஆண்டவரிடத்திலே கேட்க வேண்டும். ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை தார் ஆண்டவரே என்று கேட்க வேண்டும். ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று கேட்க வேண்டும். அல்லேலூயா. இயேசு நம்ம கூட இருந்தாதான் எல்லாம் நடக்கும். இஸ்ரவேலின் சேனைகளின் முன் நடந்த தெய்வம் இன்றைக்கும் நமக்கு முன்னே என்ன செய்யணும்? நடக்கணும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக நடந்தாருன்னு மட்டும் பாட்டு பாடனா போதும், நமக்கு முன்பாகவும் ஆண்டவர் என்ன செய்யணும்? நடக்கும். அதான் பாருங்க, வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் எப்படியாய் சொல்லுகிறது? மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். எவனை ஜெயித்தார்கள்? பிசாசை ஜெயித்தார்கள். அவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். யோபு பெரிய கொடிய உபதிரவத்துல எல்லாம் இருக்கிறார். அதுக்கு முன்னாக யோபு எப்படி இருந்தாரு? நல்ல செல்வ சீமானா இருந்தார். அல்லேலூயா. சாத்தான் சொல்றான், சும்மாவாக உம்மை விருதாவாக உம்மை சேவிக்கிறான். நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு கொண்ட எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அல்லேலூயா. அவன் சம்பத்து நிறைய பெருகி போச்சு, அவன் பணக்காரனா இருக்கிறான். அவனை சுற்றில நீர் என்ன செஞ்சு வச்சிருக்குது? பிசாசு உள்ள போக முடியாதபடிக்கு வேலி அடைச்சு வச்சு. அதனாலதான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதுக்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் ஜெயிக்கணும். பிசாச ஜெயிச்சாதான் கஷ்டங்கள் எல்லாம் ஓடி போகும்.
பிசாசை ஜெயித்தாதான் வியாதியிலிருந்து சுகம் உண்டாகும். பிசாசை ஜெயித்தாதான் கடன் தொல்லை கஷ்டங்கள் எல்லாம் நீங்கும். பிசாசை ஜெயிக்கவில்லை என்றால் எல்லாம் இருந்தபடியே இருந்து கொண்டிருக்கும். அல்லேலூயா. அதனால ஜெயிக்க வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவர் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருஷத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்றார். அல்லேலூயா. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். சபையிலே சொல்லுகிற வார்த்தைகளை காது உள்ளவங்க, காது இல்லைன்னா விட்டு. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ வருஷத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். அல்லேலூயா. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அவர் மனுஷனை திருத்தி விட்டு ஜீவ வருஷத்திற்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருவீன்களையும் வீசிக் கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். அல்லேலூயா. அப்போ ஜீவ விருஷத்தின் கனியை ஒருத்தன் என்ன செய்ய முடியாது, புசிக்க முடியாதபடிக்கு தேவன் சுடரொளி பட்டயத்தை அங்க வச்சிருக்கிறார். அதனால தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாயிருந்தால், இயேசுவின் நாமத்திலே ஜெயம் கொடுக்க பெற்றவர்களாயிருந்தால், தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவவிருஷத்தின் கனியை புசிக்க கொடுப்பார். அல்லேலூயா. ஜெயம், ஜெயமுள்ள வாழ்க்கை, ஜெயமுள்ள வாழ்க்கை ஆசீர்வாதங்களை கொடுக்கும். நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் எப்படியாய் சொல்லுகிறது. குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். அல்லேலூயா. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படுகிறது, யுத்தத்தை கொண்டு போகிறதுக்கு பழைய காலத்துல. ஆனா 1000 யுத்தங்கள் குதிரைகளை யுத்தத்துக்கு கொண்டு போனாலும் ஜெயம் யாரால் வரும்? கர்த்தரால் வரும். அல்லேலூயா. இப்ப கூட யுத்தம் செய்கிறார்களே, என்ன பலவிதமான ஏவுகணைகளை வீசுகிறார்கள், ஏரோப்ளேன் கொண்டு போடுகிறது, என்னெல்லாமோ ட்ரோன் என்கிறார்கள். யுத்த ஸ்டைல் மாறி போச்சு. அல்லேலூயா. ஆனா என்ன பண்ணினாலும் ஜெயம் கர்த்தரால் வருகிறது. அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு சங்கீதம் 75 சங்கீதம் 6ஆம் வசனத்திலே சங்கீதக்காரன் இப்படியாய் சொல்லுகிறார். சங்கீதம் கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசையிலும் இருந்து ஜெயம் வராது. தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். அல்லேலூயா. பாருங்க, கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசையிலும் இருந்து ஜெயம் வராது. தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். அல்லேலூயா. அங்க இருந்து வரும் இங்க இருந்து வருவா எதிர்பார்த்து இருக்க கூடாது. தேவன் தான் ஜெயம் கொடுக்கிறது. யாரு? ஆமா, தேவன் தான் நமக்கு ஜெயம் கொடுப்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நமக்கு ஜெயம் கொடுக்கிறவர். எல்லாம் இயேசுவே, எனக்கு எல்லாம் இயேசுவே. அதுதான் எப்பொழுதும் வாயிலே இருந்து பிறக்க வேண்டும். ஒரு ஜெயத்தை பெற்றுக் கொள்வதற்கோ இல்ல ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கோ இயேசு நமக்கு உதவி செய்ய வேண்டும். அல்லேலூயா. இல்லைன்னா ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வது மிக கடினமாக இருக்கிறது. எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படி ஆகி சொல்லுகிறது. அந்த நாட்களுக்கு பின்பே
இஸ்ரவேல் குடும்பத்தாரோட பண்ண உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவருடைய மனதிலே வைத்து அவர்கள் இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்களின் ஜனமாய். பிரமாணங்கள், தேவனுடைய வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தில் என்ன செய்யணும்? எழுதப்பட வேண்டும். அல்லேலூயா. என்னுடைய பிரமாணங்களை அவருடைய மனதிலே வைத்து அவருடைய இருதயத்திலே எழுதுவேன். மனதிலே இருக்கணும். ஒரு வசனம் முதல்ல மனதில் இருக்கணும், அப்புறம் இதயத்தில் எழுதுவார். அல்லேலூயா. அப்ப மனப்பாடம் பண்ற அனுபவம் நமக்குள்ளே இருந்தால் தேவன் என்ன செய்வாரு? இதயத்தில் எழுது. இப்ப வாரத்துக்கு ஒரு வசனம், அந்த வசனத்தை யாரெல்லாம் மனப்பாடம் பண்ணுகிறார்களோ அவருடைய இதயத்திலே அவைகளை எழுது. 7 நாள், 7 நாள்ல ஒரு வசனத்தை மனப்பாடம் பண்ண முடியுமா? முடியும். முடியவில்லை என்றால் ஆண்டவர் இதயத்தில் என்ன செய்ய மாட்டாரு? இதயத்தில் எழுதலைன்னா என்ன நடக்கும்? அவர் நமக்கு தேவனா இருக்க மாட்டார். நாம் அவருக்கு குமாரர்களாய் இருக்க முடியாது. அப்ப அவர் நமக்கு தேவனாய் இல்லாமல் நாம் அவருக்கு குமாரனாயும் குமாரத்தியாயும் இல்லாமல் இருந்தால் ஒரு ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்காது. அல்லேலூயா. ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும். தந்தையை விட்ட பின்பு தவிடுதான் ஆகாரமும். இளையகுமாரன் தந்தையை விட்டு புறப்பட்டு போவதை எல்லாவற்றையும் வீணாய் செலவழித்து கடைசியில தவிடுதான் ஆகாரம் அமைச்சு பந்தி மேய்க்கிற இடத்துல சேர்ந்து அந்த தவிடு கூட கிடைக்கலன்னு சொல்றாங்க. அல்லேலூயா. அதனால கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் இருந்தால், தேவனுடைய வாக்குக்கு செய் கொடுக்கிற பிள்ளைகளாய் இருந்தால், தேவன் நம்மத்திலே வாசம் பண்ணும்படியாய் அவருக்கு இடம் கொடுத்தார். தேவன் நம்மத்திலே உலாவும்படி அவருக்கு இடம் கொடுத்தார். நாம் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையே வாழலாம், ஜெயமுள்ள வாழ்க்கை. அல்லேலூயா. அப்பொழுது அவருடைய பிரமாணங்களை நம்முடைய மனதிலே வைத்து நம்முடைய இருதயத்திலே எழுதுவோம். அப்ப நாம் பரதேசின் மத்தியில் இருக்க ஜீவ விருஷத்தின் கனியை புசிக்க பாக்கியவான்களாய் மாறுகிறோம். அல்லேலூயா. அப்ப என்ன சந்தோஷம்? நித்திய சந்தோஷம். அல்லேலூயா. அதனால கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள நாம் கர்த்தருடைய ஜனமாக இருக்கிறோம். ஒரு விசை சிந்தித்து பாருங்கள், ஆராய்ந்து பாருங்கள், நாம் கர்த்தருடைய ஜனமாக இருக்கிறோமா என்று ஆராய்ந்து. கர்த்தருடைய ஜனம் என்றால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம், பாக்கியவான்கள். அல்லேலூயா. இந்த வார்த்தைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரலோக தெய்வமே இயேசுவே, ஆண்டவரே, உம்முடைய ஜனமாயிருந்து உம்முடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து ஆண்டவரே, ஜெயமுள்ள வாழ்க்கை வாழுகிற கிறிஸ்தவர்களாய் ஜீவ விருஷத்தின் கனியை புசிக்கிற பாக்கியவான்களாய் எங்களை மாற்றுகிறபடியால் தேவகிருபையிலே பலப்படவும் ரட்சிப்பின் பூரணத்தை சுதந்திரித்துக் கொள்ளவும் கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரும் உதவி செய்வீராக. சத்தியத்தை கேட்க போகிற ஒவ்வொருடைய பிள்ளைகளும் உடைய இரக்கத்தையும் உடைய தயவையும் உடைய ஆசீர்வாதத்தையும் ஊட்ட வேண்டுமா? பிள்ளைகளை கிருபையின் கரத்திலே ஒப்பு கொடுத்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, என் ஆத்துமாவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நடத்தல் அபிஷேகம் ஆசீர்வாதம் வார்த்தையை கேட்ட பிள்ளைகளோடும் சகல பரிசுத்தான்களோடும் நித்திய ஜீவன் ஊழியத்தோடும் என்றென்றுமாயிருப்பதாக. ஆட்சி
Hallelujah. 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 ஆண்டவராகிய இயேசு யாவரையும் ஆசீர்வதித்து அவருடைய ஜனங்களுக்குரிய ஆசீர்வாதங்களை தந்து கனப்படுத்துவாராக. God bless you. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord.